ஆச்சுமா சொல்லுப்பா. தம்பிக்கு இன்னையோட வந்து 3 மந்த்ஸ் முடிச்சு 4th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. ஆமா. அவங்க கலர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வித்தியாசமா நம்ம ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாமா? லைக் ஷூர். பிளே ஜிம்ல சவுண்ட் வர மாதிரி ஹாப்பி ம். டால்ஸ் ம். எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு கலர் இருக்க மாதிரிலாம் வாங்குவோம் ஒரு டாய்ஸ். ஷூர் பிளே வாங்கலாம். ஜிம் மாதிரி வாங்கலாமா? ம். ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் போட்டாச்சு. ஹே! செம்மையா இருக்குல்ல? இதான் அந்த பிளே ஜிம். இது ம். எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து ஆ. இந்த பையனை விளையாட வைக்குமா? மதர் ஆஃப் த பேபி நீயே அன்பாக் பண்றியா? ம். இந்த ஒரு பிளே ஜிம்மை பார்த்தோன்னே என் தங்கச்சிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. சீக்கிரமா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு மேட்டு, ரெயின்போ ரிங்கு, அதில் தொங்க வரதுக்கு நிறைய டாய்ஸு, ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம தான் அசெம்பிள் பண்ணணும். ப்ளஸ் வந்து இதில் ஒரு பியானோ மாதிரி இருந்தது. இது வந்து குழந்தைங்க கால் பண்ணும்போது ஒன்னொன்றுலையும் ஒரு சவுண்ட் வரும். இதை பார்த்தோன்னே இந்த குத்திக்கு ஆட்டத்தை பாருங்க, பயங்கரமாக கை கால் போட்டு வதச்சிட்டு இருந்தாங்க என் தம்பி குட்டி. சரின்னு சொல்லிட்டு இதை போயிட்டு ரூமில் வச்சு அசெம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். அதுக்குள்ளேயே அது லேசாக உடைய ஆரம்பிச்சு. நான் வந்து ப்ராப்பராக அதை ஃபிக்ஸ் பண்ணலை. அப்புறம் வந்து உட்காந்து ஒரு பெட் மேலே வச்சு செட் பண்ணிட்டு இருந்தேன். நான் செட் பண்ணும்போது இந்த 2 குட்டீஸும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை செட் பண்ண விடாம பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதுவும் இந்த தீத்திக்கு இதில் விளையாட ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்லாம் தாண்டி இதை பக்காவாக வந்து செட் பண்ணி தம்பிக்கு வந்து விளையாட ரெடி பண்ணியாச்சு. இப்போ தம்பி அதில் போட்டு விளையாட வைக்க வேண்டியது தான். அண்ட் வந்து தியாக்குமே அதில் விளையாடணும்னு ஆசையா இருந்துச்சு. அவள் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அவளும் நான் போய் விளையாடுறேன்னா ஃபர்ஸ்ட்டு தம்பி தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் விளையாடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. குட்டி தம்பி வந்து இதில் படுக்க வச்சு அந்த ரிங்கில் இருக்க டாய்ஸ் எல்லாம் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு படுக்க வச்சுருந்தோம். அண்ட் அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி நம்மள எங்கேயோ படுக்க வைக்கிறாங்கன்னு மட்டும் தான் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயந்துட்டார் போல். ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறிட்டு லேசாக அழ வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பேம்பர் பண்ணிவிட்டு அப்புறம் படுக்க வச்சதுக்கப்புறம் காலை போட்டு உதைக்க ஆரம்பித்தாங்க. ஷர்வன் குட்டிக்கு இந்த பிளே ஜிம் ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். நல்லாவே இந்த டாய்ஸை பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த பிளே ஜிம்லேயே பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்க மேட்டு தான். காட்டன் கிடையவே கிடையாது. ஸோ குழந்தைய வெறுமனே அந்த மேட்டில் படுக்க வைக்காமல் இந்த மாதிரி காட்டன் கிளாத் விரிச்சு படுக்க வச்சோன்னா கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவாங்க. அண்ட் தீதியுமே படுக்க வச்சு விளையாட வச்சோம். மேடமுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏன்னா கடைசியில் படுக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவளுமே நல்லா அந்த ஜிம்மில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அண்ட் இந்த பிளே ஜிம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளே ஜிம்னு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் உடனே சென்ட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.